இன்னும் உள்ளே தெரிய மாட்டேங்குது. ஹலோ ஏலியன்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டே 2 வாகமனில். சுத்தமாக கண்ணே தெரிய மாட்டேங்குது வாகமனில். இது தூக்கி விட்டு தான் ஓட்ட வேண்டியிருக்கு. என்ன மைக் வந்து உள்ளேயே ஏதாவது ஓப்பனாக இருந்த மாதிரி இருக்குது. அது ஒன்று மட்டும்தான் இங்கே பிரச்சனை. பட் ஹெல்மெட்டில் இருக்கிற கேமரா பிரச்சனை கிடையாது. உள்ளே இருக்க கேமரா பிரச்சனை கிடையாது. பட் வாட்டர் ப்ரூஃப் தான். பட் மைக் வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. உள்ளே வச்சோம், பட் செட் ஆகலை. இப்போ வந்து முனியில் லாக் பண்ணி வச்சுருக்கு. அதுதான் கொஞ்சம் இடிக்குது. அதனால் இது எந்த மாதிரி ஒர்க் ஆகுன்னு தெரியலை. திடீர்னு டேஞ்சர் ஆகி இது கட் ஆகிடக்கூடாது. கேமரா மைக்கு ஒர்க் ஆகாமல் போயிடக்கூடாது. ஸோ அதனால தான் கொஞ்சம் அது மட்டும் பதட்டமாக இருக்குது. ஃபுல்லாக கவர் பண்ணிட்டா மைக்கு நான் பேசுகிறது கேட்காது. ஸோ அதனால் ஒரு சேஃப்டிக்கு வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். இப்போ தான் காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் வண்டி எடுத்து லாக் பண்ணுறேன். ரூம்லேருந்து ஒரு இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போனேன். ஆனால் அது அவ்வளோ நல்லா இல்லை. பனிமூட்டம் வந்தனால ஷூட் பண்ணலை. இப்போ நேராக நம்ம வந்து ஒரு ஸ்பாட்டு சொல்லியிருக்கான், இடம் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் ஏதோ இன்னொரு ஸ்பாட் இருந்தோம். மொத்தம் 3 ஸ்பாட்டோ 2 ஸ்பாட்டோ சொல்லியிருந்தோம். ஸோ பார்ப்போம் இன்றைக்கி எங்கெல்லாம் போக போகிறோன்னு. நல்லா இருக்குது மழை பெஞ்சும் போது ரோடு இடுது. ஆனால் பட் கொஞ்சம் சேஃப்டியாக ஓட்டும் போது மட்டும்தான் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. ஏன்னா பசங்களோட வந்திருக்கோம். தனியாக வந்தால் கூட சரி, கீழே வந்தால் கூட நம்ம இதோட போயிடும். இப்போ பசங்களோட வந்தோன்னா நம்ம விழுந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை, அவங்க விழுந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை. நேற்று நைட்டு வந்த வியூ எதுவுமே செட் ஆகலை. பட் இப்பவும் சரி ஷூட் பண்ணலாம், அவங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு எடுத்தால் இப்பவும் பனிமூட்டமாக இருக்குது, மழை பெஞ்சிட்டே இருக்குது. உங்களுக்கு எந்த இதுவுமே காட்ட முடியல. முடிஞ்சளவுக்கு கவர் பண்ணுறேன். இது எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். நம்ம பேக்கப் பைக்கெலாம் போய்ட்டுருக்கோம். ஏன்னா லாஸ்ட்டாக வந்துட்டுருக்கோம். ஏன்னா நேற்று ஃபுல்லாகவே பின்னாடி வந்ததுனால தான் இந்த லாஸ்ட்டாக அந்த பல்சரை வந்து கூடையே கூட்டு வர முடியுது. இல்லைன்னா வச்சுக்கோங்க, பல்சர் வந்து நம்ம பார்க்காம போயிடும். ஏன்னா மழை பெய்ய வர செஞ்சுச்சு. அதே டைமில் இருட்டாக மிஸ்ட்டாக வரஞ்சிச்சா சுத்தமாக தெரியாமல் போயிடக்கூடாதுல்ல. ஸோ அதனாலே பேக்கப் பைக்கெலாம் வந்திருக்கேன். இடம் சூப்பராக இருக்குது. ஆனால் மிஸ்டாக இருக்கிறதுனால எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் என்ஜாயபுளாக தான் இருக்குது. ஆனால் என்ன, உங்களுக்கு எதுவுமே ஷோ பண்ண முடியல. வாங்கம்மா, வீட்டுக்காரர் என்னம்மா பண்றாரு? விளக்க மாதிரி பின்றாரு. தெரியாவாயா? பின்னட்டும். அந்த லாரியை பார்த்தாலே பயமாக தான் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்க லாரி. ஆனால் இன்னொன்று விஷயம் என்னென்னா, வந்து லேப்டாப்பும் கொண்டு வரல. இங்கே ஸ்டோரேஜும் ஃபுல்லாகிட்டே இருக்குது. கேமராவில் இருக்கிற ஹார்ட் டிஸ்கில், ஹார்ட் டிஸ்க்னால் இப்போ இது மெமரி கார்டில் அது ஒன்று இடிக்குது. அதையும் பார்க்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு வியூவை காட்டணும், எல்லாத்தையும் காட்டிகிட்டே இருக்கேன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிட்டே இருக்குது. அதுவும் இன்ஃபேக்ட் இதில் நான் 1080 தான் எடுக்கிறேன். 1080 30 FPS தான் இருக்கிறேன். அப்படி இருந்துமே இதில் ஃபுல்லாகுது. இப்போ உங்கள் கேமரா லேப்டாப் கொண்டு வந்தோன்னா உள்ளே இது ஏற்றிட்டேன்னா உங்களுக்கு இன்றைக்கி கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணலாம். ஆனால் பேட்ரி பிரச்சனை கிடையாது. ஆனால் கேமரா இருக்கிற ஸ்டோரேஜ் தான் பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இன்னும் 3 மணி நேரம் தான் மொத்தமாகவே ரெக்கார்ட் பண்ண முடியும். நான் இன்றைக்கி இருக்குது இப்போ லாக் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வேறு இன்னும் எத்தனை ஸ்பாட் இருக்குன்னு தெரியல. அது போக இன்னும் நாளைக்கு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. முடிஞ்சளவுக்கு ஷார்ட் வீடியோவாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா சின்ன சின்ன இடத்துக்கு போகும்போது. இன்னொரு விஷயம், நான் க்ளவுஸ் போட்டுருக்க மாட்டேன். அப்புறம் உள்ள ஜாக்கெட்டும் போடலை. நான் ஜாக்கெட் போட்டால் நனைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து 6 கிலோமீட்ரு 8 கிலோமீட்டர் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் எல்லாமே இருக்குது ஸ்பாட்லாம். அப்படி தான் பார்த்து வச்சுருக்கோம். ஸோ அதையும் போட்டு தொப்பு நனைஞ்சிட்டுனா அதையும் தூக்கிட்டு அலைய முடியாது. ஸோ அதனால தான் வந்து உள்ளே ஒரு டிஷர்ட் மட்டும் போட்டிருக்கேன்.
மேலே ரெயின் கோட்டு போட்டு கையில் க்ளவுஸ் போடலை. ஏன்னா க்ளவுஸ் போட்டாலும் நனைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாகவே மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு ரூமை காட்டியிருப்பேன். ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ரூமு தனியாக ஒரு பிளாக்காக தான் போட்டிருப்பேன். ஏன்னா அது வந்து ரூம் வந்து பெருசாக நாங்கள் ஒரு காட்டேஜ் மாதிரி ஃபுல்லாகவே புக் பண்ணிட்டோம். என்னாச்சு? இல்லை மேபி வரும்போது கூட போகலாம். இது கிடையாது. ஆனால் அங்கேயும் ஸ்பாட் நல்லா இருந்துச்சு. ஆனால் வியூ பாயிண்ட்டுக்கு எதுவுமே உங்களுக்கு தெரியல எலியன்ஸ். எப்படின்னா ஃபுல்லாகவே மிஸ்டாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு பார்த்தா தெரியும், இதுக்கு அடுத்து எந்த இதுவுமே தெரிய மாட்டேங்குது. பாருங்க, முன்னாடி இருக்க ரோட்லேயே பாதி இது பிளாக் ஆன மாதிரி இருக்குது. வர்ற வெஹிக்கிள்லாம் தெரிய மாட்டேங்குது, அந்தளவுக்கு மிஸ்டாக இருக்குது. செம்மையாக இருக்குது. ஒரே கவலை தான், உங்களுக்கு காட்ட முடியலையே. அதை போய் அந்த ஒரு கவலை தான். என்னடா சும்மா சொல்லாத, நீங்கள் காட்ட முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. உண்மை தான் கைஸ். ஏன்னா இப்போ நானே வந்து இதை எடிட் பண்ணும்போது ஒன்றுமே தெரியாது. இப்போ நான் என்ஜாய் பண்ணி லைவாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறேன். பட் நான் எடிட் பண்ணும்போது எனக்கே ஒன்றுமே தெரியலன்னா எப்படி இருக்கும். இந்த மெமரிஸ் மட்டும் தான் நல்லா இருக்கும் தவிர இது நல்லா இருக்காது. அதாவது வியூவாக பார்க்கும்போது நல்லா இருக்காது. ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல. ஓ எப்பா, மிஸ்ட்டு பாருங்கள், அவ்வளோதான். ஃபுல்லாக மிஸ்ட்டு, ஒன்றுமே தெரியல கீழே இருக்கிறது. ஏதோ பாதை ஏதோ ஒன்று நல்லா இருந்துச்சு, எப்படியோ வந்தாச்சு மேலே. ஆனால் வரும்போதும் இப்படி தான் இருந்துச்சு வாகமானுக்கு. நான் வீடியோ போட்டிருப்பேன், ஆனால் நைட் நேரம் உங்களுக்கு விஷுவலாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருந்துச்சு. போகிற இடம் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஆஃப் ரோடு தான், அட்வென்ச்சராக தான் போயிட்டு இருந்துச்சு. என்ன பீஸ்ஃபுல்லாக ஓட்ட முடியல. இப்போ காலைல நேரம் பாருங்க, பார்த்து நாங்கள் ஓட்டியிருந்தோம். ஏதோ ஒன்றுமே தெரியலை அவ்வளோவா. பட்டு நைட் நேரம் வந்தோமா, சுத்தமாக இடமும் தெரிய மாட்டேங்குது, இது ரோடும் தெரிய மாட்டேங்குது. ரோடு நல்லா இருந்துச்சுன்னா கூட சரி நைட் நேரம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கலாம். பார்த்து ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். இவன் ஆவணம் நின்றுட்டுருக்கான். என்னாச்சு? மேப் பார்த்து ஓட்டுறானா என்ன செய்றான் புரியலை. வீடியோ ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன், ஆல்ரெடி லாக் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. வேற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, ஃபுல்லாக பாறையாக இருக்குடா, செமையாக இருக்குது. ஆமாம், அதான் ரோடு. ஆமாம், ரோடு பாறையாக தான் இருக்குது. மேலாம் வீடு இருக்காண்ணா, தரமாக இருக்குது.
ஆனால் ஃபுல்லாக ஆஃப் ரோடு. வரும்போது நீங்கள் வந்து நார்மல் வெஹிக்கிள்லாம் வராதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நல்லா அட்வென்ச்சர் வெஹிக்கிளோ இல்லைன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லான வெஹிக்கிள் கொண்டு வாங்க. இப்போ R15 ஓட்டுறனுக்கு முன்னாடி ஓட்டுறனுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வலிக்குதுன்னு. ஸோ அதனால் நீங்கள் வரும்போது ஒரு அட்வென்ச்சர் வெஹிக்கிள் மாதிரினா சூப்பர், இல்லை கொஞ்சம் பவர்ஃபுல்லான வெஹிக்கிளாக கொண்டு வாங்க. அப்புறம் வெயிட்டு அதிகமாக இருக்குன்னா நீங்களும் பாடி வச்சு உங்களால் வெயிட்டை மேனேஜ் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கோங்க. வேற மாதிரி ஆஹா சொர்க்கம் இந்த இருக்கு. வேற மாதிரி செம்மையான வியூ. அங்கே போய் மிஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அந்த இடத்தோட இடத்த வேற மாதிரி இருக்கு. மழை மட்டும் கொஞ்சம் விட்டு வெறிச்சு தான் சூப்பராக. ஆஹா 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 வர்ற மாதிரி ஏங்க வாகமானுக்கு வாங்க. அதை மாதிரி தானே யோகா செம்மையாக இருக்க இடம். தரமாக இருக்கு. இதில் கொஞ்சம் ஃபாகு இங்கிட்டு கம்மியாக இருக்கனால உங்களுக்கு வியூ நல்லா இருக்கும். செம்மையாக இருக்கு. இன்னும் இந்த மழை மட்டும் கொஞ்சம் வெடிச்சா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். என்னத்தை சொல்கிறதுல சொர்க்கம் இங்கே தெரியுது. அப்பா வேற மாதிரி மேலே பாருங்க. இதுக்கு வேலை என்ன வேணும்? வீட்டுக்கே போக மாட்டேங்க. உண்மையிலே நேரத்தெல்லாம் எதுக்கு நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தான் இருக்குது. வியூவை பாருங்க. ஆஹா 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 அதான் எப்படி இருக்கு எப்பா வேற மாதிரி. அதைத்தான் சொல்கிறேன். நைட்டு நம்ம அழகாக ராத்திரி ஏறி இருக்கக்கூடாது. கரெக்டு. விருந்து கூட மெதுவாக ஏறி இருந்துருக்கலாம், சூப்பராக இருந்திருக்குப்பா. வியூவை பாருங்கள், சரியான வியூ. ஆஹா 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 பா, இதுக்கெல்லாம் சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரி இருக்கு அவங்களுக்குலாம். உண்மையிலே நீங்கள் பாருங்கள், இந்த வியூவை பார்த்தா எப்படி இருக்கு. நைஸ். சொர்க்கம்தான் உங்களுக்கு. அதான் கடைசி காலத்தில் இந்த மாதிரி இடத்துல வந்து செட்டில் ஆயிடணும். அதான் இந்த இடத்த வியூவை பார்த்துட்டு ஒரு டிஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கமெண்டில் போடுங்க. வேற மாதிரி. ஆஹா 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 ஆஹா. ஏங்க கூமாப்பட்டி வாகமான் வாங்குங்க. ஆனால் இது வாகமான் தான், இன்னும் நம்ம வெளியே போகல. அந்த ஏரியாக்குள்ளே தானே சுற்றிட்டு இருக்கோம். ஐ மீன் வேறு ஸ்பாட்டு இருக்கும், பட் மொத்தமாக ஓவராலாக வாகமான் தான். அங்கே பாருங்கள், அந்த வீடெல்லாம் பாருங்கள். அதான் தெரியல. எவ்வளோ தூரத்தில் போய் கட்டியிருக்காங்க வீடை. ரோடு மட்டும் சூப்பராக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் யாராவது பார்த்தீங்கன்னா இதை ரெடி பண்ணுங்கப்பா. ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த இடத்துல வண்டி எடுத்துகிட்டு வர முடியல. பா கட்டே பண்ண முடியல, தோண மாட்டுக்க. இதெல்லாம் எப்படி மிஸ் பண்ண முடியும்? செம்மையாக இருக்க இடம் தரமாக இருக்கு. அப்பா, இதை விட என்ன வேணும் லைஃப்பில்?
இது பாருங்க. ஓப்பா நல்ல செங்குத்தாக ஏறுது. தெரியல, ரோடை மட்டும் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். பார்த்தவங்க வந்துட்டாங்களா பாரு. வராங்கல்ல, வரட்டும். எங்க ரோடு மட்டும் ஒழுங்காக போடுங்க. இந்த மாதிரி இடத்துல ரோடு வந்து எப்படி நல்லா இருந்தால் தான் ஓட்ட முடியும், சேஃப்டி கூட. போட்டும் அந்த பாதையை பாருங்க எப்படி ஏறுது பாருங்க. மேலே பாருங்க. ஆஹா, அவ்வளோதாங்க. இந்த காட்டேஜ் எப்படி இருக்கு? இதான் நீர்வீழ்ச்சி. வரும்போதெல்லாம் நீர்வீழ்ச்சி தான். சரியான வியூவை பாருங்க. இங்கே பாருங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? தரமான வியூவாக இருக்க. ஏலியன்ஸ், இதெல்லாம் மிஸ்ஸே பண்ணாதீங்க. எப்படி இருக்குது ஏலியன்ஸ்? இந்த மாதிரி வியூலாம் மிஸ் பண்ணலாமா நம்ம லைஃப்பில்? அப்படி இருக்குது. நம்ம பசங்க எல்லாமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கிட்டு ஒரு ஃபால்ஸு, இங்கிட்டு ஒரு ஃபால்ஸு, வர்ற வெளில ஃபால்ஸு, ஃபுல்லாகவே ஃபால்ஸாக தான் விழுந்துட்டுருக்கு. எப்படி வியூவை பாருங்கள். அங்கே பாருங்கள் ஏலியன்ஸ் உள்ளே பாருங்கள். அப்பா, செம்மையாக இருக்குது ஏலியன்ஸ். இதெல்லாம் மிஸ்ஸே பண்ணாதீங்க. சத்தியமாக ஒருத்து. ரோடு மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும். ரோடு மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லை. நீட்டு ஏதோ பெட்டி கடை மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. மான்சூன் டைம்னா கரெக்டான மான்சூன் டைம். நம்ம கரெக்டாக வந்திருக்கோம். தரம் எப்படி ஓடுது அது. இப்போ ஏதாவது ஒரு நல்ல ஆக்சன் பண்ணுங்க. நான் எடுக்கிறேன். நல்ல ஆக்சனோட ஒரு போஸ் கொடுங்க. நல்லா இல்லை, அதை விட இது நல்லா இல்லை. நல்ல வித்தியாசமா கொடுங்க. வித்தியாசமாவா? ஏலியன்ஸ் இங்கேருந்து கிளம்பியாச்சு. தெரியலையோ? ஆமாம், அதான் ஏலியன்ஸ் இங்கேருந்து கிளம்பியாச்சு. இதை பார்த்தீங்களா எப்படி ரிவ்யூ? இதை ஸ்பிளிட் பண்ணி போடணும்னான்னு தெரியல. ஆமாம், எடிட் பண்ணி போகும்பொழுது உங்களுக்கு தெரியும் எப்படி போடுறேன்னு. அருமையாக இருக்குது. வா 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 வா. சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ்லாம் தாண்டி போகிட்டு இருக்கு. அருமையாக இருக்குது, அருமை. இது எப்படிப்பட்ட ரோடு? ஃபுல்லாக அட்வென்ச்சர் தான். அங்கே பாரு எப்படி ஏறுது பாருங்க ஏலியன்ஸ். நம்ம வண்டி அது பாட்டுக்கு ஏறுது. நம்ம வண்டி யாருக்கிட்டண்ணே அது பாட்டு பிள்ளைனோட வச்சு ஏறுறோம் பாருங்க நாங்கள். வர்ற மாதிரி என்னாச்சு? இல்லை, ஏறல முடியும். வேறு ஏதாவது தப்பான ரூட்டுக்கு போயிருக்கோம்.
என்னாச்சு? பாருங்க பா. கேட்டுட்டு வர்றாங்க. என்னாச்சு? வலிமை இந்தா போயிட்டு. அப்படி தானே வழி கண்டுபிடிச்சாச்சு. ஆமாம் மீன்ஸ் கொஞ்சம் மழை நின்ன மாதிரி தெரியுது. இது மரத்துக்கு நிற்கிதா இல்லை மொத்தத்திலே நிற்கிதான்னு தெரியல. ஸ்லோ ஆகிட்டாங்க. ஃபுல் ஆஃப் ரோடு. நான் அவனை இறக்கி விட்டுட்டாங்க. ஓ சரி. இந்த இடம் தான் சொன்னானோ. இது ஏற முடியாதுல, ரொம்ப கஷ்டம்ல. இப்போ இந்த பக்கமா? இல்லை மேலே ஏறதான் சொல்கிறானா? இறக்கம் தானே இல்லையா? இதுவா? வாய்ப்பே இல்லை. இல்லை பள்ளமாக இருக்குடா. இதில் தான் ஏறி போகணுமா? இந்த இடத்தான் ஸ்பாட்டுக்கு காட்டணும். லேன்ஸ் அந்த வண்டி நிப்பாட்டிட்டு உள்ளே போ. ஹைப் அதிகம். எலியன்ஸ் மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். எலியன்ஸ் நம்ம மேலே போகிறோம். பைக்கை ஃபுல்லாக நிப்பாட்டியாச்சு வரிசையாக. நிப்பாட்டிட்டு இது வழியாக ஏறணும். இதில் ஆஃப் ரோட் பண்ணலாம் பைக்கை. ஆனால் நம்ம பைக்கெலாம் தாங்காது. ரொம்ப ரிஸ்க்குன்னு கூட நம்ம பைக்கு தாங்காது. அதனால் இப்போ நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். எல்லோரும் தான் மேலே போயிட்டுருக்காங்களா? நடந்து போயிட்டுருக்காங்க. செம்மையான ஆஃப் ரோடு. இதெல்லாம் பைக் எடுத்து வரலாம். ஆஃப் ரோடு பைக்காக இருந்துச்சுன்னா, அட்வென்ச்சர் பைக் மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஆனால் ரொம்ப கஷ்டம். என்னாச்சு? ட்ரிப் ஆர்கனைசர் சரியில்லைப்பா. அது எப்படி? ஓகே फ्रेंड्स, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம புதுசாக ஒரு இடத்துல வந்து ஃபில்ம் பண்ண போகிறோம். இங்கே இருக்கு மைக். பின்னாடி வாங்க. மைக் இங்கே இருக்கு. எலியன்ஸ் இவ்வளோ ஆஃப் ரோடு. இதில் வந்து ஏறி போகணும். பிரேமி எவ்வளோ தூரம்? 2 கிலோமீட்டர். ஏத்தத்திலையும் இறக்கத்திலையும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல. அவ்வளோதான். மூச்சு வாங்க ஏறுவோம். எல்லாரும் பார்த்து ஸ்லஷ்ஷாக இருக்குது அதிகமாக. அட்டை. இதான் அட்டை. இது மரக்கட்டை மாதிரில இருக்கு. ஏடா கண்ணு இல்லாத கவோரி பயல. பார்த்து ஏற மூச்சு வாங்குது. எப்படி தான் ஏற போகிறேன்? எப்படி அங்கே போக முடியும்? கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே பண்ண அட்வென்ச்சர் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் இப்படி கூட ஏறி அந்த மலைக்கு வந்து வரோம். அந்த மலைக்கு நீங்கள் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். பாருங்க, நல்லாயிருக்கு. யாரி வியூ நல்லாயிருக்குன்னு சொல்கிறான். வியூ மட்டும் மொக்கையாக இருந்துச்சு. அவ்வளோதான். இவ்வளோ பேர் ஏறினதே வேஸ்ட் ஆயிரும். அந்த ஒரு பைக் சவுண்டு கேட்கல.
அந்த பைக்காரங்களாம் இப்போ இருந்து மேலே போகிறதுக்கு பைக் ரூட்லேயே போகலாமான்னு சுற்றிட்டு இருக்காங்க. நாங்கள் நடந்து மேலே போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குன்னு தெரியல. வர்ற பாதையை பாருங்கள். மேலே ஏறிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். எங்கே ஏறியிருக்காங்க? மேலே ஜீப்லாம் போகுதுடா. நம்ம இப்படி வந்தோமா, அங்க அப்படி ஏறிட்டு போயிட்டேன். அதுக்கு மேல ஒரு பாதை போச்சா, அப்படி போச்சா, அது மேல ஏறி போனாங்க. என்னன்னு தெரியல, ஒரு கன்ஃபியூசிங்காகவே இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. எல்லாரோட மைண்டும் இப்போ என்ன செய்யணும்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. கைஸ் இப்போதைக்கு நாங்கள் இந்த முடிச்சுக்கலாம் பார்க்க. நீங்கள் அடுத்த செகண்ட் பார்ட் பார்க்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நாங்கள் வந்து நின்றுருக்கோம். எங்களுக்கு ரூட் எதுவும் தெரியல, பாதை எதுவும் தெரியல. நாங்கள் வந்து சுற்றி பாருங்க, இருங்க பேசிகிட்டு இருக்கணும். குறுக்கு வராங்க. ஏண்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்கேன், கொஞ்சம் சும்மா இருடா. இதான் காட்டு கொய்யாமா பாத்துக்கோங்க. யோ காட்டு கொய்யா நாங்கள் பார்த்தே கிடையாது. நாங்கள் எவ்வளோ இதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்ஃபர்மேஷன். நீங்கள் காட்டு கொய்யா வச்சு பேசிகிட்டு இருக்கேன் மாப்பிள்ள. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து யாருமே வராத ரோட்டில் வந்து திருவிழா வந்துட்டோம். ஆனால் வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்க. ஐயோ ஃப்ளோவில் போனால் உண்டியா ஆன் பண்ணுறல. ஓகே காய்ஸ், நீங்கள் செகண்ட் பார்ட் வெயிட் பண்ணுங்க. அப்போ தான் எங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சும் உங்களுக்கு தெரியும். ஸ்டே டியூன் காய்ஸ். ஓகே தான், நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டு அதாவது ரூட் இருக்கான்னு பார்க்கணுன்னு இருக்கோம். ஏன்னா ரொம்ப தூரம் நடக்கணுமா, இவ்வளோ தூரம் அப்படியே இந்த மலைக்கு போகணுமா. ஸோ ரொம்ப டஃப்பு. அங்கிட்ட ஒரு ரூட்டு இருந்துச்சு, மேலே ஜீப்பும் போகுது. டைமில் அந்த பசங்க அது BMW அந்த பசங்க வந்து அங்கிட்ட ஏறிட்டாங்க மாதிரி தெரியுது. ஸோ நாங்கள் கீழே போய்ட்டு வேறு ஏதாவது ரூட் இருக்கான்னு பார்க்கணுன்னு இருக்கோம். ரூட் இருந்துச்சுன்னா அப்படியே பைக்லேயே நாங்கள் கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறோன்னு போக பாருங்கள். இதான் நாங்கள் வந்த ரூட்டு. எப்படி இருக்குன்னு பாருங்கள், இறங்குற இடம். இவ்வளோ அட்வென்ச்சராக தான் மேலே ஏறி வந்தோம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேலே போகலை, கீழே போய்ட்டு பைக்கில் வேறு ஏதாவது ரூட் இருக்கான்னு பார்க்கணும் போகிறோம். ஆமாம், ஏறுறது கூட ஈஸியாக ஏறிட்டோம். இப்போ இறங்கும் போது ரொம்ப வழுக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் பார்த்தா இறங்க வேண்டியிருக்கு. ரொம்ப டஃப்பாக இருக்குது எலியன்ஸ் இதில் இறங்குறதுக்குள்ளே. மாடி எனக்கு கீழே நிறைய மாத்திரை கட்சிது. எலியன்ஸ் அங்கே ஒரு சாவி இருக்கா, இதை கீழே போட்டு வந்துட்டாங்க. நம்ம பசங்க தான் எட்டு வந்துருக்காங்க. இப்போ போகிறாங்க, கீழே போகிறாங்க. ஃபுல்லாக பைக்கில் சாவியை தேட போகிறாங்க. ஆமாம், மேலே வந்து ஐ திங்க் மேலேயே போட்டு வந்து நம்ம சொல்ல போகிறோம். சொன்னா எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆமாம், ஏன்னா இப்போ மலையில் ஏறுறோம், கீழே யார் இருக்கான்னு என்னன்னு தெரியாது. இங்கே இப்போ குரங்கு வந்து எடுத்துகிட்டு போனால் கூட நமக்கு தெரியாது. ஸோ எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கணும். என்ன தான் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் யார் பார்த்தாலும் நேரம் நல்லா இருந்துச்சுன்னா தான் இருக்கும், இல்லைன்னா போயிடும். A few moments later. எலியன்ஸ் சாவியை காண்டு. என்னாச்சு ஒன்று இப்போ கிளம்ப தானே, எல்லோரும் கிளம்ப வேண்டி தான் ரெடி ஆகிடுச்சு. கிளம்பும்போது தான் தெரியும் யார்கிட்ட சாவி இல்லைன்னு தெரியும். பார்த்துட்டு யார் வண்டி? என்னாச்சு? இல்லை சாவிலாம் வச்சிருக்கேன். மாட்டிடுமா? காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து கோரையோட சாவி காணும். இப்போ போய் திரும்பி தேடுறோம். திரும்பி மேலே வர போகணும். இதை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கு. நண்பர்களே, வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா ஒரு உண்மையாக சாவி காணுமா? இந்த தருணத்தில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்தில் இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்கள் அழுவக்கூடாது. இல்லை, நீங்கள் அழுவுறீங்க. இல்லை சார், இல்லை கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்லை வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா.
சாவி காணுமா? சாவி காணுமா? துன்பமா ஆயிடுச்சு போ. ம் அண்ணா இருக்கு மழையில் அங்கே கிடந்துச்சு, அதுக்கு தான் கேமரா ஆன் பண்ணிட்டு. எனக்கு தெரியுது நீங்க எது சிரிக்கிறீங்கன்னு. நான் சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. யாருமே பார்க்கல. அவ்வளோதான்.